தற்போதைய அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் உயர்காவல் அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. தமிழ்நாட்டில் உயர் காவல் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பான சூழல் நிலவவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தனது எக்ஸ் வலைதள பதிவுல பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தரப்போது ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில துணை ஆய்வாளர் நியமனத்தில் தற்போதைய மற்றும் கடந்த காலங்களில் நடந்த முறையீடுகளை ஏடிஜிபி கல்பனா நாயக் சுட்டிக்காட்டினார். அவருக்கு ஒரு எரிந்த அலுவலகம் பரிசாக வழங்கப்பட்டது என்றும், மேலும் தீ விபத்து நடந்தபோது அவர் இருந்திருந்தால் அவர் உயிரே இருந்திருக்கலாம் என்ற ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்க கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மிக மோசமான விஷயம் என்னவென்றால், இந்த விஷயத்தில் உண்மையான விசாரணை நடத்த வேண்டும் என்ற அவரது தொடர்ச்சியான வேண்டுகோளை மாநில காவல்துறை புறக்கணித்ததாக தெரிகிறது. அதற்கு காரணம் என்ன என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மேற்கொண்டு உயர் காவல்துறை அதிகாரிகள் இதை மின்சார ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்ட தீ விபத்து என்று கூறி அதை மறக்க விரும்பினாலும், தீ விபத்துக்கு வழிவகுத்த நிகழ்வுகளின் வரிசையை இந்த கோட்பாட்டை நம்ப முடியாமல் இருப்பதாகவும், ஏனெனில் ஏடிஜிபி கல்பனா நாயக் எதில் முடிவெடுக்கும் செயல்முறையிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டார் என்றும், மேலும் துணை ஆய்வாளர்கள் திருந்தப்பட்ட பட்டியலை வெளிப்படுத்துவதற்கு முன்பு அவரது ஒப்புதல் பெறப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் ஊழல், தவறான நிர்வாகம் மற்றும் முறைகேடுகளை அம்பலப்படுத்தியதற்காக ஆர்வலர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கொல்லப்படுகிறார்கள். மேலும் உயர் காவல்துறை அதிகாரிகள் கூட மாநிலத்தில் பாதுகாப்பாக உணரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். மேற்கொண்டு தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் இரும்புக்கரம் நீதியை நிலைநிறுத்துவதற்கு பதிலாக உண்மையை மௌனமாக்குவதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டை தமிழ்நாடு பாஜகவினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு கண்டன அறிக்கையை தற்போது அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.